நானும் வந்து இப்போ ஒரு ரோட் வாக் போக போகிறோம். மக்களே அதுவும் ஃப்ரீ ஃபயரில் நம்ம ஹையர் வந்துட்டோம். கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மக்களே. ஆமாம் பாருங்க மக்களே செல்ல டாமிடா செல்ல டாமிடா பாருங்க மக்களே கார் வாங்கியிருக்கோம் இப்போ புதுசாக நம்ம. நாங்கள் இப்போ ரோட் ஷோ வந்து போக போகிறோம். ரோட் ஷோ போதும். என்ன சட்டையா? ஆமாம் பையன் நல்லா இருக்குடா. நல்லா வேலைக்கோ இல்லை ஜெய் நல்லா இருக்கு. சட்டை இதான் எங்கள் மாமா பார்த்துக்கோங்க எல்லாரும். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கவா சட்டை நல்லா இல்லையாடா? ஏய் விட்டு போடா. இன்ஃபினிட்டி சிம்பிளா என்ன டாமி? இன்ஃபினிட்டி சிம்பிள் டைலே இதெல்லாம் எவன் பார்க்குறீங்களோ அவங்களாம் என்ன அது சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லான் வாட் போக போகிறோம். ஏய் என்ன செஞ்சு எடுக்காதரா? ஏன்டா எடுக்க கூடாது? லான் வாட் போக போகிறோம். என் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. அங்கே பாரு முன்னாடி இருக்காங்களா? நீ தான்டா பார்க்கல, கணக்கு இல்லையாடா? ஏய் இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடமா போக போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆபத்தான இடம்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் ஆபத்தான இடத்துல என்னென்ன சித்தி எதுவுமே அப்படியே போகலாம் போலடா. கஷ்டமாக இருக்குடா. முன்னாடி வரக்குள்ள நிறைய எல்லாம் விளைஞ்சிட்டு இது பிறகு ஒன்று எடிடி உன்னை விடவே மாட்டேன். என்னடா பண்ணுறீங்க? உனக்கு ஹாட்ஸ்பாட் எதுவுமே கிடையாது. இனிமே நம்ம வந்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் தரமாட்டேன். மக்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும்போது ஹாட்ஸ்பாட் எதுக்கு? இவனை இனிமே கண்டுக்காதரா விட்றா. இவன் பைத்தியம் ஆயிட்டான்டா. இவர் தான் என்னோட தம்பி பிரதீப். ஹாய் சொல்லுப்பா. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு அவனை சொல்லிட்டு இருக்காங்க, நீ பதில் சொல்லு. ஓகே மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி மக்களே, சரி இப்போ கிளைமேட் ரொம்ப சுற்றி நல்லா இருக்கு. சரி இப்போ மழை வர மாதிரி இருக்கு. சரி நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வரியா? இந்த ஆலத்தூர் உனக்கு எப்படி இருக்கு? ஆலத்தூர் ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எம்மா ஏக்கர்னு பாருங்க. சரி மக்களே, மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? வரலாமா வேணாமா ஆலத்தூருக்கு? எல்லாம் வாங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு. ஏன் ஆலத்தூர் வரணும்? ஏன்னா அவங்க ஒரு நல்லா இருக்கு, ஒரு அமைதியும் அந்த மாதிரி இருக்கு. வாங்க. ஆலத்தூர் மக்களுக்கு வந்து பிரதீப் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு அமைதியான சூழல் வந்து பார்க்கப்படுதுன்னு சொல்கிறான். உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்திருக்கும் பிரதீப். ஆனால் இந்த வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி ரியலைஸ் பண்ணுற? எவ்வளவோ ஜாலியாக இருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய போகுதுல? அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய போகுது. அதனால் நான் கொஞ்சம் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா நான் இருக்க இடத்துல வந்து என்னை சுற்றி பாம்பு இருக்கும். அதனால நான் இப்போ கொஞ்சம் சேஃபாக இல்லாத சூழல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வானம் மூடிடும். அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏய் என்னடா பண்ற? ஃப்ரீ ஃபயரா? இந்த பர்றா நான் ஃப்ரீ ஃபயரா மினிமிலிட்டராவா? மினிமிலிட்டரி ஆடலாம். மாமா நீங்க மாமா ஓ நைட் டைம் ஓ மாமா ஃப்ரீ ஃபயர் விளையாடலாமா மினிமிலிட்டரா விளையாடலாமா? என்னடா கிடைக்க வருது? ஏய் அது பார்க்கறதே சரியில்லடா. அது விரட்டி விடு. கீழே போக சொல்லு. கீழே போக சொல்லுவா? சொல்லிட்டேன். ஏய் அடிச்சிரும் ஓடுறா. போடா. டேய் ஐயா ஏய் உனக்கு பிடிச்சி போச்சு போலடா. ஏய் உனக்கு பிடிச்சி போச்சுடா. டேய் விட்டு வர மாட்டேன். எதுவும் பண்ணல. ஏய் உமா தெரியுதுடா. ஜெய் கமாண்டா சுபாஷ். சுபாஷ் இஸ் கேப்சர்ட். சித்தி சுபாஷ் எவ்வளோ அழகாக ஸ்டைலாக இருந்தா நம்ம.
எல்லாரும் வீடியோ சொல்கிறோம். ஹலோ மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு ஆடை வெட்ட சித்தப்பா போயிட்டு ஸோ நான் வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே லைக் பட்டன்